தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரம் 6 வசனம் 16. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல வழியிலே பூர்வமான பாதை காட்டுகிற அந்த வழியிலே நடத்தும்படியாய் ஆண்டவரே கர்த்தர் இந்த நாளில் எங்கள் மத்தியிலே விரும்புகிற தேவனாய் நீர் வந்திருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வழிகளை நாங்கள் ஆண்டவரே ஆராய்ந்து பார்க்கிற கிருபையை கர்த்தர் அருளி செய்யுங்க. பாவமான வழியிலே நாங்கள் நின்று கொண்டு இருப்போமானால், பரியாசக்காரர்கள் நடக்கிற வழியிலே நாங்கள் நடந்து கொண்டு இருப்போமானால், இன்றைக்கு ஆண்டவரே எங்களுடைய வழிகளை கத்த சீர்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வழியிலே நிற்கத்தக்கதான கிருபையை தாங்க. பொல்லாத வழியையோ துன்மார்க்கர்களுடைய வழியவோ பாவத்தின் வழியையோ ஆண்டவரே ஒரு நாளும் தெரிந்து கொள்ளாதபடிக்கு சுவாமி கர்த்தருக்கு பயப்படுற அந்த பயத்தின் வழியை தெரிந்து கொள்ளவும், சமாதானத்துக்கு ஏற்ற வழியை தெரிந்து கொள்ளவும் ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அருளி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே பாவிகளுக்கு உம்முடைய வழியை ஆண்டவரே நீர் காட்டுகிற தேவன். ஆண்டவரே பேதைகளாய் இருந்தாலும் உம்முடைய வழியிலே நடக்கும் பொழுது திசை கெட்டு போக விட மாட்டேங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தேவன் விரும்புகிற பாதையிலே நடக்கத்தக்கதாய், நல்ல வழியிலே நடக்கத்தக்கதாய், ஆண்டவரே உத்தமமான வழியிலே வேகமாய் நடக்கத்தக்கதாய் ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. நீர் வழி விலகுகிறவர்களின் செய்கையை நீர் வெறுக்கிறீங்க ஆண்டவரே. இன்றைக்கு அந்த வழி விலகுதல் எங்களுக்குள்ளே காணப்படாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் இந்த நாளில் எங்களை காத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் நடக்கும்போது எங்களுடைய வழியை கர்த்தர் சுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய வழியிலே நடந்து, உமக்கு பிரியமான வழியிலே நடந்து தங்களுடைய வாழ்க்கையை காத்து கொள்ளுகிற கிருபையை தாங்க. அப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதலை தருவீங்க. உம்முடைய பிள்ளைகளுடைய ஆத்துமா இளைப்பாறுதல் அடையும். உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உம்முடைய பிள்ளைகளை சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களும் ஆசீர்வாதமாய் இருக்கும். அந்த செம்மையான வழியவும், கர்த்தருக்கு பயப்படுற வழியவும், நல்ல வழியவும், அந்த ஜீவ வழியவும் கர்த்தாவே தெரிந்து கொள்ளுகிற கிருபைய என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அருளி செய்யும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.